வெல்கம் பேக். இது நம்பர் 6 டாபிக்ல பார்ட் 3 பார்க்குறோம். ஸோ இந்த டைப் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ரீசனிங்ல நிறைய டைப் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ டைரக்டா கொஸ்டின் இதை ஒரு டைப் மட்டும் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் ஈவன் ஈச் ஈவன் டிஜிட் இஸ் டிவைடட் பை 2, அதாவது இரட்டைப்படை எண்ணில் 2ஆல டிவைட் பண்ணா வகுக்க சொல்றாங்க. அண்ட் 2 இஸ் ஆடட் டு ஈச் ஆடட் டிஜிட், அதாவது ஒற்றைப்படை எண்ணில் ஒவ்வொன்றையும் 2 கூட்ட சொல்றாங்க. ஸோ சம் கொஸ்டின் எழுதிக்கோங்க. 4, 7, 2, 3, 3, 6, 1. இரட்டைப்படை எண்ணில் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இங்க 2ஆல் டிவைட் பண்ணும், இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கேயும் ஒரு 2. ஸோ டிவைட் பண்ணோம்னா இங்க வந்து 2, இது பிளஸ் 2 பண்ணணும். ஸோ 9, இங்க 1 வரும், இங்க பிளஸ் 2, இங்க 5, இங்கேயும் பிளஸ் 2, இங்கேயும் 5, இங்க 3 டிவைட் பண்ணா இங்க பிளஸ் 2. ஸோ ஆட் பண்ணா 3. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, வாட் வில் பி த சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் டிஜிட்ஸ் ஃபார்ம்டு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஃபார்ம் ஆனதுல லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரை சம் அதாவது கூட சொல்றாங்க. 9 + 1 = 10. ஸோ ஆன்சர் வந்து பி 10 தான். ஸோ ரிமைண்டர் தியரம் என்னன்னா, ஒரு நம்பரை ஒரு டிவிசர் வகுப்போட எண்ணால் டிவைட் பண்ணோம்னா ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், ஒரு ஈவு கிடைக்கும். இந்த இது 4 இதை கொடுத்துருப்பாங்க. சம் கொஸ்டின்ல வந்து ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. சம் இது டிவிஷன், அதாவது வகுக்கும் எண், ஈவு, மீதி இதெல்லாம் கொடுத்துட்டு டிவிடெண்ட் கேட்கலாம், இல்ல குவாஷன்ட் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி இந்த 4ல ஏதோ ஒண்ணு கொடுக்காம 3 மட்டும் கொடுத்துட்டு அதை ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. ஸோ அதோட ஃபார்முலா தான் டிவிடெண்ட். அதாவது டிவிடெண்ட்னா வகுப்படும் எண். ஸோ டிவிஷன்னா வகுக்கும் எண், குவாஷன்ட்னா ஈவு, ரிமைண்டர்னா மீதி. ஸோ இதோட சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று பார்ப்போம். ஸோ 36 8ஆல டிவைட் பண்ணோம்னா 32 வரும். குவாஷன்ட் வந்து 4, ரிமைண்டர் வந்து 4. ஸோ இந்த ரிமைண்டர் 4 வந்து இங்க ரிமைண்டர், தமிழ்ல மீதின்னு சொல்லுவோம். மேல உள்ள 4 வந்து குவாஷன்ட், இத தமிழ்ல ஈவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 8 வந்து டிவிசர் இங்கிலீஷ்ல. ஸோ தமிழ்ல வகுக்கும் எண். இந்த 36 வந்து வகுப்படும் எண், அதாவது டிவிடெண்ட். ஸோ சப்போஸ் இதுவே ஒரு கொஸ்டின் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்றாங்க, குவாஷன்ட்டும் கொடுத்துறாங்க, ரிமைண்டரும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை டிவிசர். ஸோ ஃபார்முலா படி எடுங்க. டிவிடெண்ட் இந்த பக்கம் வரும். ஸோ டிவிசர் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ டிவிசரை வந்து நம்ம வந்து டீனே வச்சுக்கிடுவோம். ஸோ இன்ட்டு குவாஷன்ட் வந்து இங்க 4ன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 4ன்னு கொடுக்குறாங்க, பிளஸ் ரிமைண்டரும் 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை டிவிசர். ஸோ இந்த என்ன செய்யணும், இந்த ரிமைண்டர் கொண்டு போய் மைனஸ் பண்ணோம்னா 32 வரும். ஸோ டி இன்ட்டு 4 = 32ன்னு வரும். இதையும் கேன்சல் பண்ணா 8. ஸோ 8. ஸோ டிவிசர் வந்து 8. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இந்த 4ல ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் இந்த கொஸ்டின். ஸோ அடுத்து ரிமைண்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒரு எண்ணால டிவைட் பண்ணிட்டு ஒரு ரிமைண்டர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண் வந்து இரட்டிப்பாகுது இல்ல ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்கள் அடையும். அந்த மாற்றங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதே எண்ணால வகுப்பட்டாலும் சரி, இல்ல அதோட மல்டிபிள், அதோட மடங்கால மல்டிபிள் வகுப்பட்டாலும் வரக்கூடிய ரிமைண்டர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். ஸோ 80 எக்ஸாம்பிளா எடுப்போம். 80 divided by 6 போட்டோம்னா 78, சரிங்களா? 13 into 78 வரும். பேலன்ஸ் வந்து 2 வரும், சரிங்களா? இது வந்து ரிமைண்டர். ஸோ இந்த 80-ஐ 2ஆல மல்டிப்ளை பண்ணும், 2 மடங்கா மாறுதுன்னு வைங்க, 116 வரும். ஸோ இதவே நம்ம
6ஆல டிவைட் பண்ணோம்னா ஸோ 2 12 பேலன்ஸ் வந்து 4 40 வரும் 9 36 பேலன்ஸ் 4. ஸோ நியூ ரிமைண்டர் வந்து 4. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா அந்த எண் என்ன மாற்றம் அடையுதோ அதே மாற்றம் தான் அந்த ரிமைண்டரும் அடையும். இப்ப அந்த எண் தான் இங்க 80. இதுதான் எண். இது ஓல்டு, இது நியூ வச்சுக்கோங்க. அந்த எண் 2 மடங்கா மாச்சுன்னா இது ரிமைண்டர். ஸோ அந்த அந்த ரிமைண்டரும் 2 மடங்கா மாறும். ஸோ அந்த எண்ல என்ன மாற்றமெல்லாம் அடையுதோ அதே மாற்றமும் அந்த ரிமைண்டர்லும் அடையும். ஸோ இதுல ஏன் தெரிஞ்சுக்கணும்னா கொஸ்டின்ல சில நேரம் ரிமைண்டர் மட்டும் கொடுத்துட்டு அந்த எண் 2 மடங்கா மாறுது, ஸோ நியூ ரிமைண்டர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ரிமைண்டரை மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதை 2 மடங்கா மாத்திட்டு நியூ ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த சம். ஸோ இதோட ஃபார்முலா இதான். ஸோ நியூ ரிமைண்டர் ஈக்குவல் டு ரிமைண்டர் இன்ட்டு மடங்கு. மடங்குனா அது சம் அந்த இடத்துல 2n ஆர் ஸ்கொயர் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த எண் வந்து என்ன மாற்றம் அடையுது அது கீழே வந்து டிவிசர். அப்ப என்ன டிவிசர், புது டிவிசர் வந்திருக்குங்களா இல்ல சேம் டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கீழே போட்டு வகுத்தோம்னா நியூ ரிமைண்டர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் கொஸ்டின்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். ஸோ இதை தாண்டி ரெண்டு நம்பர் கொடுத்து ஸோ சின்ன நம்பரை கொடுக்கேன் 35 பிளஸ் 45. இதை 6ஆல டிவைட் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே சின்ன நம்பரு. ஸோ நம்ம ஈஸியா வந்து 80 டிவைடட் பை 6 இப்பதான் பார்த்தோம் ரிமைண்டர் 2ன்னு போட்டுரும். இதுவே பெரிய நம்பரா இருந்தா நம்ம என்ன செய்யலாம்னா இது தனித்தனியா டிவைட் பண்ணலாம். 35 டிவைடட் பை 6 போடணும் 5030, பேலன்ஸ் வந்து 5. 45 டிவைடட் பை 6 6 42, பேலன்ஸ் வந்து 3. ஸோ இந்த ரிமைண்டர் மட்டும் ஆட் பண்ணுங்க. 5 பிளஸ் 3 டிவைட் பை 6 ஈக்குவல் டு 8 பை 6 ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 6 பேலன்ஸ் வந்து 2. ஸோ நீங்க செப்பரேட்டா இதை வந்து அதை ரிமைண்டர் வந்து நீங்க வகுச்சு அதை டிவைட் பண்ணி அதை நீங்க வந்து வரக்கூடிய ரிமைண்டரை ஆட் பண்ணி அதே டிவிசர் பண்ணாலும் சேம் வரக்கூடிய ரிமைண்டர் சேமா தான் இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா R1 பிளஸ் R2 டிவைடட் பை n ஈக்குவல் டு R. இது வந்து நியூ ரிமைண்டர். ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பெரிய எண்ணா இருந்தா மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க. சின்ன எண்ணா இருந்தா டக்குன்னு ஆட் பண்ணி இங்க போட்டலாம். இது பெரிய எண் 3 டிஜிட் 4 டிஜிட்டா இருக்கும்போது தனித்தனியா ஆட் பண்ணும்போது வர ரிமைண்டர் மட்டும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டே ஆட் பண்ணி டைம் எடுக்கும். ஸோ ரிமைண்டர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் மட்டும் எடுத்தாங்கன்னா அந்த எண் சிறிய எண்ணா மாறும். அதாங்க. ஸோ இங்க R1 R2ங்கிறது ரிமைண்டர், எண்ணுங்கிறது டிவிசர். ஓகே. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ கொஸ்டின்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். ஸோ ஒவ்வொன்றா கொஸ்டின்குள்ள பார்க்கலாம். ஸோ இந்த டைப் கொஸ்டின் வந்து பழைய மாடல். ஸோ இருந்தாலும் ஒரே ஒரு டைப் மட்டும் கொண்டு வரணும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா PQ is a 2 digit நம்பர்னு சொல்லிட்டாங்க. தென் PQ மைனஸ் QP வில் பி கம்ப்ளீட்டட் டிவிசிபிள் பை. இந்த ரெண்டுமே எதால ஃபுல்லா டிவிசிபிள் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க PQ. ஸோ பியோட இடத்த பாருங்க. இது வந்து 1வது பிளேஸ்ல இருக்கு 1 டிஜிட். இது வந்து 1 இடத்துல இருக்கு, இது 10 இடத்துல இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா 10x பிளஸ் ஒய். ஸோ இது P, இது Q. தென் QP எப்படி எடுக்கணும்னா 10y பிளஸ் எக்ஸ். இது இப்படித்தான் எடுக்கணும். ஸோ என்ன ரீசன்னா இது 1வது இடத்துல இருக்கு, இது 10வது இடத்துல இருக்கு. Q ரெண்டாவது இடத்துல Q வந்து QP இந்த இடத்துல வந்து இது 10வது இடத்துல இருக்கு, இது 1வது இடத்துல இருக்கு. ஸோ அதனால இப்படி மாத்தி எடுத்திருக்கோம். ஸோ 10x பிளஸ் ஒய் மைனஸ் 10y மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸா மாறிடும். ஸோ எக்ஸ். ஸோ 10xல இருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 9x. ஸோ ஒரு ஒய்ல இருந்து 10yல 1 போச்சுன்னா 9y. ஸோ 9 காமனா வெளியே எடுத்தோம்னா 9x மைனஸ் ஒய். ஸோ இது எப்பயுமே 9ஆல டிவைட் ஆகும் இதுல வரக்கூடியதுல. ஸோ ஆன்சர் வந்து இங்க ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஏ நம்பர் when divided by 7. ஒரு நம்பர் இருக்கான், அது 7ஆல டிவைட் ஆனா ரிமைண்டர் 4 தருமா. ஸோ இது வந்து ரிமைண்டர். ஸோ வாட் வில் பி த ரிமைண்டர் when the square of the same number divided by 7. இப்பதான் நம்ம அந்த ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம். அந்த எண் வந்து ஸ்கொயர் பண்றாங்களாம். ஸ்கொயர் பண்ணி அதே எண்ணை 7ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம்.
அந்த எண்ணில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதே மாற்றம் ரிமைண்டர்லயும் ஏற்படும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 வரும். ஸோ 16 7ஆல் டிவைட் பண்ணுங்க, 14 டிவைடட் பேலன்ஸ் வந்து 2 வரும். ஸோ ஆன்சர் இங்க வந்து 2 ரிமைண்டர். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அந்த என்ன மாற்றம் எல்லாம் அடையுதோ அதே மாற்றம் அதோட ரிமைண்டரும் மாற்றம் அடையும். அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். So the smallest positive number which must be added to the greatest 4 number. Greatest 4 number na 9, 9, 9, 9. So in that order the sum is exactly divisible by 307. So இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, கீழே உள்ள ஆப்ஷன்ல எந்த நம்பர் ஆட் பண்ணா இந்த நம்பர் ஃபுல்லா டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன செய்யணும், 307 போட்டுக்கோங்க. 3 டைம்ஸ் வரும் 3, 9021. ஸோ இங்க 8, 7, 9. ஸோ 2 டைம்ஸ் வரும். ஸோ 600, 614. ஸோ 5, 7, 1. ஸோ 175 வந்து 175 வந்து இப்ப 307 வகுத்தா எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இது போக என்ன எவ்வளவு தேவைப்படும், 307ல 175 மைனஸ் பண்ணாங்கன்னா 2, இங்க வந்து 10, 3, 1. ஸோ இந்த 132 வந்து இதை ஆட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா இந்த 4 டிஜிட் நம்பர் ஃபுல்லாவே டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து இங்க பி. ஸோ என் நம்பர் ஒரு நம்பர் இருக்கான், when divided by 280 280 leaves remainder 73. So when the same number divided by 35, அப்ப நியூ ரிமைண்டர் என்ன கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க என்ன பாக்குறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதோட டிவிசிபிள் அதோட மடங்கு இல்ல, அதாவது இந்த 35 4 ஆல் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 280 வரும். ஸோ இதோட மடங்கு தான் 35. மடங்குனா அந்த 35ஆல டிவைட் பண்ணக்கூடியது 100% வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஒரு நம்பர் டிவைட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ரிமைண்டர் வந்திருக்கும். அகைன் இன்னொரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெண்டாவது நம்பர் டிவிசிபிள் பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்தாங்கன்னா முதல்ல டிவிசரோட மல்டிபிள் மடங்காதான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 35 4ஆல் டிவைட் பண்ணா 280 வரும். ஸோ இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இந்த 73 ஆல்ரெடி சொன்னதான், அந்த நம்பருக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுதோ அதே மாற்றம் தான் அந்த டிவிசர்லயும் அந்த ரிமைண்டர்ல ஏற்படும். இப்ப அந்த ரிமைண்டரை வச்சு 35ஆல டிவைட் பண்ணோம்னா, ஸோ 70 பேலன்ஸ் வந்து எவ்வளவு வரும்னா 3. 73 35ஆல டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், 70 பேலன்ஸ் வந்து 3. இதுதான் நியூ ரிமைண்டர். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 3 சி. ஸோ n is a whole number which when divided by 6 leaves remainder 4. ஸோ n வந்து ஹோல் நம்பர்ன்ட்டாங்க, அதை 6ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 4ன்ட்டாங்க. ஸோ 2n 2ஆல மல்டிப்ளை பண்றாங்கலாம், மறுபடியும் 6ஆல் டிவைட் பண்ணா நியூ ரிமைண்டர் என்னன்னு கேட்கறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதான், அந்த எண்ணில் என்ன மாற்றம் ஏற்படுதோ அதே மாற்றம் ரிமைண்டர் ஏற்படும். ஸோ 2 டைம்ஸால மல்டிப்ளை பண்ணாங்க 8 வருது. ஸோ 8 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 2. ஸோ நியூ ரிமைண்டர் இது. ஸோ நியூ ரிமைண்டர் ஆன்சர் சி. Find the smallest 4-digit number that is divisible by 47. ஸோ இதை பார்த்தவொடனே சொல்லிடலாம் ஆன்சர் சி தானே. ஏன்னா ஏ டியும் பாருங்க 10 டிஜிட் அல்லது சம் 100ஓட மல்டிபிள். ஆனால் 47 என்ன மல்டிபிள் பண்ணாலும் லாஸ்ட்ல 0 வராது. ஓகே, ஸோ 1025ங்கிறது 5ஓட மல்டிபிள். ஸோ இந்த சி தான் இதோட ஆன்சருங்கிறது இதே தெரிஞ்சிடும். இது எப்படின்னா, இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் அதை விட உங்களுக்கு பெட்ரு, நீங்க என்ன செய்யறாங்கன்னா 4 டிஜிட் நம்பர்னா ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா 1000. 47 போட்டுருங்க, 2 டைம்ஸ் வரும், 80 94 வரும். ஸோ 60 1 டைம் வரும், 47. இங்கிட்ட ஒரு 3, இங்க ஒரு 10. ஸோ 13. ஸோ 13 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இன்னும் எவ்வளவு இருந்தா 47 ஃபுல்லா டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனா, இங்க ஒரு 4, இங்க ஒரு 3. ஸோ 1034.
ஃபுல்லாவே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 1034. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா டிவைடட் பை a நம்பர், ஒரு நம்பரை டிவைட் பண்றாங்களாம் பை 12 டிவைட் பண்றாங்களாம். இன்ஸ்டெட் ஆஃப்னா 21க்கு பதிலாக, 21க்கு பதிலாக டிவைட் பண்ணிட்டாங்களாம். ஸோ ரிசீவ்டு 35. ஓகே, ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது வந்து இது வந்து குவாஷியன்ட், சரிங்களா, ஈவுன்னு சொல்லுவோம். ஸோ ஈவு இது ரிமைண்டரே இல்லை, ஏன்னா ரிமைண்டர் ஃபுல்லாவே டிவைட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து ரிமைண்டர் 0. நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவிசர் into quotient plus remainder. ஸோ ரிமைண்டர்னா வந்து மீதி, குவாஷியன்ட்னா ஈவு, டிவிஷர்னா வகுக்கும் எண், டிவிடெண்ட்னா வகுபடும் எண். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தேவை, ஏன்னா கரெக்டான ஆன்சர் வேணும். எக்ஸ் வச்சுட்டு டிவிசர் வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல, குவாஷியன்ட் வந்து 35. ஸோ ரிமைண்டர் வந்து எதுவுமே இல்லை, ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து 0. ஸோ நம்மளுக்கு என்ன நம்பர்னா, ஸோ 10 டைம்ஸ்னா 350, இது ஒரு 20 70. ஸோ 420. ஸோ இது எப்படின்னா 12 into 35 போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 350 வரும். அது 2ஆல மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 70. ஸோ 420 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அந்த எண் வந்து 420ன்னு கிடைச்சிருச்சு. நம்ம இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 21ஆல் வகுக்கணும். வகுக்கக்கூடிய கரெக்டான எண் வந்து இந்த இடத்துல 21. ஸோ 420 டிவைடட் பை 21ஆல போடுங்க, அடிச்சுங்க, 2ஆல போயிடும். ஸோ ஆன்சர் 20. கரெக்டான ஆன்சர் வந்து ஏ. ஸோ இங்க என்ன செய்யறாங்க, பை டிவைடிங் 14528. ஸோ இந்த சம் சொல்றதுக்கு முன்னாடி டிஜிட்டல் சம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னங்கிறத நான் சொல்றேன். ஸோ அந்த கான்செப்ட் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த சம் சால்வ் பண்ணும்போது தெரிய வரும். ஸோ டிஜிட்டல் சம்னா சம் ஆஃப் ஒரு நம்பர், இப்ப இதே நம்பர் எடுத்துக்கோங்களேன், 14528. டிஜிட்டல் சம்னா என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 9 வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 9 வந்துச்சுன்னா இதுக்கும் செய்யலாம், கேன்சல் பண்ணவும் செய்யலாம். நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்றதுதான் பெட்டர், ஏன்னா நம்பர் கம்மி பண்ணணும். ஸோ 5 4 9, 8 1 9. ஸோ பேலன்ஸ் வந்து 2. இதோட டிஜிட்டல் சம்ங்கிறது 2. எந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணிட்டே போனாலும், ஸோ இந்த சியை எடுத்துக்கோங்களேன், சில 9 கேன்சல் பண்ணிடலாம், 6. ஸோ 8 1 கேன்சல் 5. ஸோ இங்க 5 7 வரும் ஃபர்ஸ்ட், 6 1 7, 7 12, அப்ப 13. இங்க என்ன வரும் பாருங்க, இந்த 1 6 ஆட் பண்ணி பாக்குறேன், 1 6 5. இதை ஆட் பண்ணுங்க. ஸோ 1 + 6 7 வரும், 7 + 5 12 வரும், 12 மறுபடியும் ஆட் பண்ணணும். டிஜிட்டல் சம்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணா சிங்கிள் டிஜிட்டா மாறுறதுக்கு அந்த நம்பர் ஆட் பண்ணிட்டே வரணும், அதுதான் டிஜிட்டல் சம். ஸோ இந்த இடத்துல 9 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதோட டிஜிட்டல் சம் வந்து 3. 1 7 5. இதை பிளஸ் பண்ணுங்க. ஸோ 8 + 5 = 13. இதை பிளஸ் பண்ணா 4. ஸோ இதோட டிஜிட்டல் சம் வந்து 4. ஸோ டிஜிட்டல் சம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய கால்குலேஷனை வந்து சின்னதா டக்குன்னு சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 72 × 56 இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ல ஏ பி சி டி, இந்த இடத்துல 4032 4132 4232 4022 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைமிங்ல நீங்க வந்து இது மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ இது ஒரு 2 டிஜிட் நம்பர், இது ஒரு 2 டிஜிட், ஓரளவுக்கு சின்ன சின்ன நம்பர் தான், மல்டிப்ளை பண்ணாலும் கொஞ்சம் டைமிங்ல சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஆனா இதுவே பெரிய பெரிய
நம்பரா வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா செக் பண்ணுவோம். ஸோ 72 இன்ட்டு 56 இது எப்படி மல்டிப்ளை பண்ணானா ஃபர்ஸ்ட் 72 இன்ட்டு 50 பாருங்க, இந்த 6 தனியா வச்சிருங்க. தென் 72 இன்ட்டு 6 தனியா மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 50யுமே நம்ம வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா 100/2 போட்டுக்கோங்க. ஏன்னா 100/2 போட்டாலும் 50 தான், 15 எழுதினாலும் 50 தான். ஸோ இது எதுக்குன்னா ஈஸியா இதையும் 2 அடிச்சோம்னா 36. ஸோ இதோட மல்டிபிள் 3600. ஸோ 50 7200 72 மல்டிப்ளை பண்ணா 3600 வரும். ஸோ அதனாலதான் இப்படி நம்ம சிம்பிள் பண்றோம். ஸோ 6ஆல இதை வந்து 72 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 42 420, 6 12. ஸோ 2 3 4 4 2 3 4 2 3 0 1 4032. ஸோ ஆன்சர் வந்து இங்க ஏ. ஸோ இதுவே நம்ம டிஜிட்டல் சம்ல பண்ணோம்னா எப்படின்னா 7 2 இன்ட்டு 5 6. நான் என்ன சொன்னேன், 2 டிஜிட் இருந்துச்சுன்னா இந்த இடையில உள்ள சிம்பிள் எப்பயும் போல இருக்கும். ஆனா அந்த ஒரு லென்த்தியான நம்பர் இரட்டைப்படைக்கு மேல இருந்துச்சுன்னா சிங்கிள் டிஜிட்டா மாத்தணும் அந்த நம்பர். இப்ப 7 + 2 வந்து 9 சொல்லியிருக்கேன், 9. ஸோ இங்க 5 + 6 வந்து 11 11 வரும். 11 வந்து 1 + 1 வந்து 1 + 1 வந்து 2 மாறும். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா 18, மறுபடியும் இதை ஆட் பண்ணா 9 தான் வரும். ஸோ இதோட டிஜிட்டல் சம் இது. ஸோ இதை ஆட் பண்ணுங்களேன். இந்த 4032 பிளஸ் 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 ஆட் பண்ணா 4 3 7 7 2 9 வரும் இங்க. ஸோ இந்த இடத்துல இதையும் பிளஸ் 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 பண்ணுங்க. 5 8 10 10னா பேலன்ஸ் வந்து 1 வரணும். ஏன்னா 10க்கு மேல இப்போ 10ன்னு வந்தாலும் 1 + 0 = 1 தான். ஸோ இங்க பாருங்க 4 +. ஸோ இந்த இடத்துல 9 வந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படின்னா 4 2 6 6 3 9 ஃபுல்லா கேன்சல் பண்ணலாம். இதோட டிஜிட்டல் சம் வந்து 2. ஸோ இந்த இடத்துல பாருங்க 4 4 8. ஸோ 8 தான் வருது. ஸோ நம்மளுக்கு வந்திருக்கிறதோ டிஜிட்டல் சம் 9, இதோட 9. ஸோ இதோட டிஜிட்டல் சம்மும் இதோட டிஜிட்டல் சம்மும் ஈக்குவலா வரும். அதுதான் டிஜிட்டல் சம்ங்கிறது. ஸோ சப்போஸ் அந்த டிஜிட்டல் சம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. சப்போஸ் இதே ஆப்ஷன்ல டிஜிட்டல் சம்மோட மதிப்பு சேமா இருக்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டா அங்கதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சம் வந்து நம்ம இது சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ல யூஸ் பண்ணும்போது டிஜிட்டல் சம் யூஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி டிஜிட்டல் சம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன கான்செப்ட். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 1 4 5 2 8 = டிவிஷன். ஒரு நம்பர் டிவைட் பண்றாங்க, வாட் இஸ் த டிவிஷன் கேட்காங்க. டிவிஷனை டின்னு வச்சுக்கிடுவோம். இன்ட்டு குவாஷன்ட்டுக்கு கிடைச்சிருக்கு 83 பிளஸ் ரிமைண்டர் வந்து 3. ஸோ இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 4 5 2 5 வரும். ஏன்னா 3 மைனஸ் பண்ணிடுவோம். இந்த இருக்கிற டிவிஷனுங்கிற டின்னு வச்சுட்டு 83 இந்த பக்கம் வரும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டு இதை நீங்க ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதுல டிஜிட்டல் சம் பண்ணுங்க. 5 4 9 கேன்சல் பண்ணிடலாம். 5 2 7 7 1 8. ஸோ மேல உள்ளது 18 வந்துருச்சு. ஸோ இதோட தான் 8. ஸோ 8 + 3 வந்து 11 வரும். 11 + 1 + 1 போட்டோம்னா 2. இதை டிவைட் பண்ணோம்னா 4. ஸோ இதோட டிஜிட்டல் சம் வந்து 4. ஸோ இதே டிஜிட்டல் சம் வந்து 4ன்னு எங்க வந்திருக்கு, ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் வந்து இங்க டி. சரிங்களா? ஸோ இதே நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்றதுன்னா இப்ப பாருங்க 1 4 5 2 5. ஸோ இதை 83 டிவைட் பண்ணுங்க. 1 டைம் தான் வரும். ஏன்னா 2 டைம்ஸ்னா 116 போயிடும். 1 டைம்னா 83ன்னு போடுங்க. ஸோ 100ல ஒரு 17, இங்கிட்டு ஒரு 45 55 62 வரும். ஸோ 6 2 2 5 வரும். ஸோ
இப்ப 8ஆல என்ன பண்ண இந்த ரேஞ்சு கிட்ட வருங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இத 80 இது 80 பாருங்க. அதாவது 83 சும்மா ஜஸ்ட் அப்ராக்சிமேஷனா பாருங்க. 80 பார்த்தாங்கன்னா 5 40 4000 வரும். 6 48 4800 எண்ணெயில 56 5600 வரும். ஸோ 7. ஸோ 8 64. ஸோ 64 இதை தாண்டி போகும். அப்ப 7 தான் வரும் நார்மலா பண்ணோம்னா. ஸோ ஆன்சரும் 175 தான். 17ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ ஆன்சர் டி தான். நீங்க டிஜிட்டல் சம் பண்ணங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். நார்மல் மெத்தட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். சப்போஸ் இதே இடத்துல இந்த 175 157 இதையும் நீங்க டிஜிட்டல் சம் பண்ணாலும் ஆன்சர் 4 தான் வரும். ஏன்னா பாருங்க 6 6 + 7 13 வரும். 13 நம்ம என்ன செய்வோம் 4ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீ வரும்போது நம்ம டிஜிட்டல் சம் தான் நம்ம போக போறோம் அப்படின்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஜிட்டல் சம் பண்ணி பாருங்க. எல்லா ஆன்சரும் டிஃப்ரெண்டா வந்தா டிஜிட்டல் சம் போயிட்டு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். டிஜிட்டல் சம் வந்து ஆப்ஷன்ல ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ அப்ப நார்மல் மெத்தட் தான் போகணும். டிஜிட்டல் சம்னு ஒன்று இருக்கு, அதை கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வந்தது. ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல குவாஷன்ட் டிவிடெண்ட் குவாஷன்ட் அந்த ஃபார்முலா ஃபேஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்றோம். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, என் நம்பர் ஒரு நம்பர் இருக்கான், அது 52ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 45. ஸோ இஃப் த நம்பர் டிவைடட் பை 13. ஸோ 13 52ஓட மல்டிபிள், அதாவது 13 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 52 கிடைக்கும். ஸோ நம்ம எப்பயும் போல நமக்கு தெரிஞ்சதான் 45 13ஆல டிவைட் பண்ணுங்க, 39 வரும். பேலன்ஸ் வந்து 6. இதான் நியூ ரிமைண்டர். ஆப்ஷன் டி. 13 × 3 39 வரும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் டைரக்டா போயிடலாம். ஸோ என் நம்பர் இருக்கான், அதை 296ஆல டிவைட் பண்றாங்களாம். அப்ப என்ன ரிமைண்டர் வருதான் 75ன்னு ரிமைண்டர் கிடைக்குதான். அதே நம்பரை 37ஆல டிவைட் பண்றாங்களாம். என்ன ரிமைண்டர் வரும் கேட்கறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான், இந்த 37ங்கிறது 296ஓட மல்டிபிளோட மடங்கு கிட்ட தான் வரும். இப்ப 37 இதை 8ஆல டிவைட் பண்ணி பாருங்க. M3 அதாவது 30 டிவைட் பண்ணுங்க. M3 20 24 240 எண்ணெயில 56. ஸோ 240 56 296 இதோட மல்டிபிள் தான் இது. ஸோ அப்ப நம்ம டைரக்டா 75 டிவைட் பண்ணுங்க. 37ஆல் டிவைட் பண்ணுங்க, 74 வரும். சரிங்களா? 37 74 பேலன்ஸ் வந்து இங்க என்ன நம்மளுக்கு தேவை ரிமைண்டர். இங்க ஆன்சர் வந்து 1. ஸோ ரெண்டு இடத்துல 1 இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து 11 இல்ல சம்திங் 7 வந்துருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து 1 தான். சரிங்களா? நம்மளுக்கு தேவை ரிமைண்டர் 1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a number divided by 117 ரிமைண்டர் வந்து 19 ரிமைண்டர் வருதான். ஸோ அதே நம்பரை 17ஆல டிவைட் பண்றாங்களாம், சேம் நம்பரை. ஸோ இதை பாருங்க, இதோட மல்டிபிள் தான் 17ஓட மல்டிபிள் தான் 119. எல்லா கொஸ்டின்ல இப்படித்தான் வரும். 7ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 70 7 49. ஸோ 70 49 119 வரும். ஸோ நம்மளுக்கு தேவை 19 டிவைடட் பை 17. ஸோ நியூ ரிமைண்டர் வந்து இங்க 2, ஆன்சர் 4. ஸோ அடுத்து பவர் பேஸ்டு ரிமைண்டர் வரும். அதோட ஃபார்மட் தான், ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பவர் பேஸ்டு இப்படித்தான் இருக்கும். 2 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு மேல உள்ள எண்கள் வந்து ஒட்டப்படியா இரட்டைப்படியா அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஈவன் நம்பர் ஆட் நம்பரான்னு வச்சு அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ இதை ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, ஸோ இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் ஒய் பவர் n, இதுல n வந்து இரட்டைப்படை எண்ணா இருந்தா, ஸோ சப்போஸ் ஒரு x² மைனஸ் y², இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அல்ஜிப்ரால படிப்போம், இருந்தாலும் இப்போ பார்த்துருக்கலாம். x + y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண மனப்பாடம் பண்றதுக்காக ஈஸியா ஒரு சின்ன வழி தான் இது. x² மைனஸ் y² இரட்டைப்படை என்ன இருந்தா x + y x மைனஸ் ஒய்யால அது டிவைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஃபார்முலா தான் இது. ஸோ ஒற்றைப்படையா இருந்தா x மைனஸ் ஒய்யால மட்டும்தான் வரும். ஸோ இதுவே x பவர் n பிளஸ் ஒய் பவர் என்ன இருந்தா x + ஒய்யால மட்டும்தான் வரும். ஈவன் நம்பருக்கு நாட் பாசிபிள் அப்படிங்கிற ரிசல்ட் வராதுங்கிறாங்க. கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா பாருங்க,
41 பவர் 43 இது பிளஸ் 43 பவர் 43. ஸோ இதை பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் பவர் n பிளஸ் ஒய் பவர் n. ஸோ இந்த இடத்துல n பாருங்க, n வந்து 43. ஸோ n வந்து இங்க 43னா இது வந்து ஒற்றைப்படை எண். ஸோ ஒற்றைப்படை எண் பிளஸ்ல இருந்தா என்ன வந்திருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய்னா இங்க எக்ஸ் வந்து 41, ஒய் வந்து 43. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 84 வரும். ஸோ ஆன்சர் டி 84. ஸோ இது ஒன்றும் இல்லை, இதை அப்படி எழுதுறோம். இதோட ஃபார்முலா இது. ஒன்ஸ் இதை பார்த்துட்டு மெமரைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே எக்ஸுங்கிறது 41, ஒய்ங்கிறது 43. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 84 வரும். அதால டிவிசிபிள் ஆகும். இந்த கொஸ்டின் 47 whole power 25 minus 1. ஸோ ஒன் பவர் எனிதிங் ஒன் பவர் வந்து ஒன்று தான். ஒன் பவர் லேக்காக இருந்தாலும் க்ரோஸாக இருந்தாலும் ஒன்று தான் வரப்போகுது. ஸோ இந்த 25 இருந்தாலும் இல்லாட்டியும் 25 போட்டுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ நம்ம இப்போதான் பார்த்தோம் எக்ஸ் பவர் n மைனஸ் ஒய் பவர் n. இது வந்து n வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இதோட ஆன்சர். இதால மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ எக்ஸுங்கிறது இங்கே 47 மைனஸ் ஒய்ங்கிறது இங்கே 1. ஸோ ஆன்சர் வந்து 46. ஸோ 46 இங்கே இல்லைன்னு நினைக்கலாம், ஆனால் இதோட மடங்கு அது டிவிசிபிள் ஆனக்கூடிய நம்பர் வந்து 23. ஸோ ஆன்சர் சி. ஸோ இந்த சம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் n சீக்வல் டு ஏ பவர் m பிளஸ் n. ஸோ பேஸ், இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஏவை வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க, எம் வந்து அதாவது அடுக்கு இல்ல மடங்கு அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த பேஸ் சேமா இருந்துச்சுன்னா மேல உள்ள அந்த மடங்கை கூட்டிக்கலாம். அதுதான் இங்க கான்செப்ட், சரிங்களா? ஏ பவர் m பிளஸ் 1 கூட்டிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படின்னா 3 பவர் 71 வரும். 3 பவர் 71 பிளஸ் 3 பவர் 72 பிளஸ் 3 பவர் 73 பிளஸ் 3 பவர் 74 பிளஸ் 3 பவர் 75. ஸோ இந்த 3 பவர் 71 வெளியில் எடுக்கிறோம், எல்லாத்துலேயுமே வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்போ 3 பவர் 72 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 71 இன்ட்டு 3 பவர் 1 பிரிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ 3 பவர் 71 வெளியில் எடுக்கிறோம். ஸோ ஏன் வெளியில் எடுக்கிறோம்னா இது வந்து டிவிசிபிள நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ 3 பவர் 71 வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 3 பவர் 0 இருக்கும். ஸோ எனிதிங் பவர் 0 வந்து 1 தான் வரும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்துக்கலாம். ஸோ இங்க 3 பவர் 1, இங்க 3 பவர் 2, இங்க 3 பவர் 3 இருக்கும், இங்க 3 பவர் 4. ஓகே, ஸோ இங்க இடத்துல 1 பிளஸ் 3, இதே இடத்துல 9, 27, இது 81. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. ஸோ 81, 90, தென் இதை ஆட் பண்ணாங்கன்னா 27, 3, 30. ஸோ 121 வரும். ஸோ 121 வந்து 11ஓட மல்டிபிள், சரிங்களா? 11ஓட மல்டிபிள். ஸோ 11ஆல இந்த மல்டிபிள் ஃபுல்லாவே 11ஆல டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் சி. ஸோ இதை நீங்க ஃபுல்லா 3 பவர் 71, 3 பவர் 72 எல்லாத்தையும் பவர் பண்ணி இதை கூட்டினாலும் இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். அது எப்படிங்கிறது 3 பவர் 71 வெளியே எடுத்துட்டு அந்த பவர் பேஸ்ல பேலன்ஸ் உள்ளதை ஆட் பண்ணி நம்ம வர ஆன்சரை எதால டிவைட் ஆகுங்க ஆப்ஷன் வச்சு பார்க்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைண்ட் த ரிமைண்டர் when 3 power 10 divided by 7. இதுக்கு முன்னாடிலாம் எதால டிவைட் ஆகும் கேட்டாங்க, இப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் கேக்குறாங்க. 3 பவர் 10 7ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் கேக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் இருக்கு பார்த்தாங்களா, இந்த கீழே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 7, இதுக்கு பக்கத்துல வரக்கூடிய நம்பரா மேல உள்ள நம்பரை மாத்தணும். இல்லைன்னா நீங்க 3 பவர்
இன்ட்டு 3 பவர் இன்ட்டு 3 பவர் இன்ட்டு 3 பவர்னு போட்டு போய்கிட்டே இருந்தாங்கன்னா அது பெரிய நம்பரா வரும். அந்த அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போறதே இல்லை. இது பக்கத்துல வர்ற மாதிரினா 3 பவர் இப்பதான் நம்ம பார்த்தோம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா ஏ பவர் எம்ன்னு மாத்திக்கலாம் நான் சொன்னேன். ஸோ இப்போ இந்த 3 பவர் 10 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 8 சரிங்களா? இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரே நிமிஷம். இல்ல இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு வராது. ஸோ 3 பவர் ஸ்கொயர். ஓகே, இந்த 3 பவர் ஸ்கொயரை 9 நம்ம போட்டுக்கலாம். பேலன்ஸ் வந்து இங்க 3 பவர் 5 வரும். ஸோ நைன் பவர் 5 வச்சுக்கோங்க. இதை 7 டிவைட் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 2 பவர் 5னா 32 வரும். 32 டிவைட் பை 7 28, பேலன்ஸ் வந்து 4. ஸோ இதை இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம், இதை இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போனாங்கன்னா இது பெருசா போய்கிட்டே இருக்கும். 3 பவர் இன்ட்டு 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படிங்கிறது திரும்பவும் சொல்றேன். 3 பவர் 10 நம்ம 2 இதாக பிரிக்கிறோம். அதாவது கீழே உள்ள பேஸுக்கு பக்கத்துல வர்ற மாதிரி அதை 9 மாத்திக்கிறோம் 3 பவர் ஸ்கொயரை. ஸோ பேலன்ஸ் வந்து பவரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 7 9 டிவைட் பண்ணா பேலன்ஸ் வந்து 2ஓட பவர் வந்து 5ன்னு வருது. இதை 32 வரும். இதை மறுபடியும் 7 டிவைட் பண்ணோம்னா 28, பேலன்ஸ் வந்து 4. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா 3 பவர் இன்ட்டு 3 3 பவர் இன்ட்டு 3 3 பவர் இன்ட்டு 3 இப்படியே போனாங்கன்னா இது என்ன சொன்னா 9 9 9 5 செட்டா பிரிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 வரும். ஸோ இந்த இடத்துல 9 வரும், இங்கே 9 வரும், இங்கே 9 வரும், இங்கே 9, இங்கே 9. இது எல்லாத்தையும் 7 டிவைட் பண்ணுங்க. இங்க பேலன்ஸ் 2 வரும், இங்கே பேலன்ஸ் 2 வரும், இங்கே 2 வரும், இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மறுபடியும் மல்டிப்ளை பண்ணா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 32 வரும். 32 7 டிவைட் பண்ணா 28 வரும். ஸோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க சிம்பிளா இதை இந்த மாதிரி தனியா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பெட்ரு. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்மும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். கீழே உள்ள பேஸுக்கு பக்கத்துல உள்ள ரிலேட்டிவ் மாதிரி அந்த நம்பரை மாத்திக்கிறோம். அந்த பேலன்ஸ் உள்ள பவரை மேல டாப்ல கொண்டு போறோம். அதை டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் அதை வந்து கன்வெர்ட் பண்றோம் ரிமைண்டரா. ஸோ 5 பவர் 501 5 பவர் 501 டிவிசிபிள் பை 126. ஸோ இப்போ என்ன ரிமைண்டர் வரும்னு சொல்றாங்க. இப்பதான் பார்த்தோம் கீழே உள்ள பேஸுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஒன்னு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணும்போது 125ன்னு ஒன்று இருக்கும். அப்ப 5 cubes equal to 125. ஸோ இப்போ என்ன செய்யணும், 5 கியூப் அப்படி போட்டுட்டு 501 3 டிவைட் பண்ணுங்க. ஒரு 3 3, பேலன்ஸ் வந்து 2, 0 ஒரு 6 18, பேலன்ஸ் 1 70 எல்லாமே எடுத்துடணும். ஸோ 1 பவர் 67 வரும். ஸோ கீழே 126. ஓகே, ஸோ இந்த இடத்துல 125 பவர் 167.
டிவைடட் பை 126. இந்த 126 125 இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 126 125 126 மைனஸ் 1 டிவைடட் பை 126. இந்த 125 126 மைனஸ் 1 எழுதலாம்ல. ஸோ ஹோல் பவர் 167 போடுங்க. ஸோ இது ரெண்டையும் செப்பரேட்டா பிரிக்கும் போது 126 டிவைடட் பை 126 இது ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1 பவர் 126 ஹோல் பவர் 167 இருக்கும். ஸோ மைனஸ் பவர்ல ஈவன் இரட்டைப்படை எண் இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிரும். ஒற்றைப்படை எண் இருக்கு 7 முடியுது. ஸோ இது மறுபடியும் மைனஸா தான் வரும். ஸோ மைனஸா வந்துச்சுன்னா 126 மேல நெகட்டிவ் ரிமைண்டர் வருதுன்னா இது அப்படியே இந்த 126ல மைனஸ் பண்ணாங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் 125. ஸோ ஆன்சர் டி. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று சொல்றேன். இது ஏன் இப்படி பிரிச்சோம் அப்படிங்கிறத. ஸோ 7 கியூப்ங்கிறது சின்ன நம்பர் தான். அதை வச்சு உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். ஸோ 7 கியூப் டிவைடட் பை 8ஆல டிவைட் பண்றோம்னு வைங்க. ஸோ இந்த 7 கியூபை நம்ம என்ன பண்ணலாம், 8 மைனஸ் 1ன்னு போட்டாலும் 7 தான். 7க்கு பதிலாக 8 மைனஸ் 1 போறோம். ஹோல் பவர் 3 டிவைடட் பை 8. ஸோ இதை பாருங்க, இந்த இடத்துல ரெண்டா பிரிக்கும் போது 8 பை 8 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1 ஹோல் பவர் 3 டிவைடட் பை 8. ஸோ மேல நெகட்டிவ் ரிமைண்டர் இருக்கு, பவர்லயும் ஒற்றைப்படை எண் தான் இருக்கு. ஸோ மறுபடியும் நெகட்டிவ் தான் வரும். ஸோ அதனால இந்த இடத்துல ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து 7. இது எப்படிங்கிறத ரிமைண்டர் வருது. ஸோ இதே இடத்துல இந்த 7 கியூப்பை 343 இதை 8ஆல நார்மலா டிவைட் பண்ணுங்க. ஸோ என்னாங்க 32, பேலன்ஸ் வந்து 223. 8 2 16. ஸோ 16ல இங்கிட்ட ஒரு பேலன்ஸ் 4, அங்கிட்ட ஒரு 3 7. ஸோ பாருங்க 7 தான் ரிமைண்டரு. ஸோ இது நம்ம இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் இது வந்து சின்ன நம்பர் 7 கியூப்போட ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அதனால ரிமைண்டர் நம்மளுக்கு இப்படி போட்டுட்டோம். இதுவே பெரிய நம்பரா இருக்கிறதுனால தான் நம்ம அதை நியரஸ்ட் வேல்யூ எடுத்து அந்த அந்த நம்பர் வந்து எக்ஸ் பவர் என் ஒய் பவர் என் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடில் எக்ஸாம்பிள் எரேஸ் பண்ணிடுறேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முதல் விஷயம் வந்து கீழே பேஸு பக்கத்துல வரக்கூடிய எண்ண மேல உள்ள நம்பரை கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர முடியுதா, 126 டிவைட் பண்ணும்போது 126 மைனஸ் 1ன்னு வச்சாலும் சரி 125ன்னு வச்சாலும் சரி சேம் தான் வரப்போகுது ஆன்சர். ஸோ அதனால அப்படி பிரிக்கும் போது ரெண்டா பிரிச்சோம்னா 126 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1 பவர் ஒற்றைப்படை எண் இருக்கிறதுனால நெகட்டிவ் ரிமைண்டர் வந்ததுனால மேல நெகட்டிவ் ரிமைண்டர் வந்துச்சுன்னா கீழே உள்ள பேஸ் டிவிஷன்ல மைனஸ் பண்ணிருங்க. சிம்பிள் கான்செப்ட், அவ்வளவுதான். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளுக்குலாம் உங்களுக்கு நான் சொன்னேன், ஏங்கிறதுனால புரியாம இருக்கக்கூடாதுன்னு தான். ஸோ சேம் சம் தான், இது வந்து ஈவன் சம், அதே மாடல் தான். ஸோ 19 பவர் 300 இதை 20ஆல டிவைட் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இதுக்கு பக்கத்துல வந்திருக்கு. ஆனா இதை 19 எப்படி எழுதலாம், 20 மைனஸ் 1 ஹோல் பவர் 300ன்னு போடுங்க. கீழே டிவைடட் பை 20ன்னு போடுங்களேன். ஸோ 20 டிவைடட் பை 20 மைனஸ் 1 பவர் மைனஸ் 1 ஹோல் பவர் 300 டிவைடட் பை 20. ஸோ இது ரெண்டும் எப்படி கேன்சல் பண்ணிடலாம், ரிமைண்டர் வராது. ஏன்னா 20 டிவைட் பை 20 ரிமைண்டரே வராது. ஸோ மைனஸ் 1 இருக்கு, மேல வந்து ஈவன் நம்பர் இருக்கு. ஸோ 1 தான் வரும். ஸோ 20. ஸோ ஈவன் மேல வந்து ரிமைண்டர் வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னா அதே நம்பர் தான் ரிமைண்டர். ஆன்சர் வந்து 1. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து 7 வச்சே சொல்றேன். 7 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை 8. இந்த 7 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம், 8 மைனஸ் 1 ஹோல் பவர் ஸ்கொயர் பிரிக்கலாமா. ஸோ 8 டிவைடட் பை 8, இங்க மைனஸ் 1 ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 8. ஸோ 8 8 கேன்சல் பண்ணலாம். இங்க 1 பை 8ன்னு வரும், மேல நெகட்டிவ் வரல. ஸோ அதோட ரிமைண்டர் வந்து 1 தான். ஸோ இதை நார்மலா பாருங்களேன், 49 வரும் 7 ஸ்கொயரோட வேல்யூ.
8ஆல டிவைட் பண்ணா 6 8 48. ஸோ ரிமைண்டர் வந்து 1. ஸோ இங்க வந்தாலும் ரிமைண்டர் 1 தான், இப்படி பார்த்தாலும் 1 தான். ஸோ சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, மேல நெகட்டிவ் வந்துச்சுன்னா கீழே டிவிசர்ல அதை மைனஸ் பண்ணிடுங்க வரக்கூடிய டிவிசர்ல. ஸோ அவ்வளவுதான் இதோட கான்செப்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 11ட்டாங்க, 11. ஸோ இது ஒரே நிமிஷம், இது பவர்ல வரும், கொஸ்டின் மட்டும் ஒரே நிமிஷம். -1 ஹோல் பவர் எக்ஸ் பிளஸ் -1 ஹோல் பவர் ஒய்ன்னு வரும், சரிங்களா? ஸோ ஹோல் நம்பர்னா சொன்னேன் ஸ்டார்டிங் வீடியோவிலே, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4ன்னு. ஸோ இதோட இது ஈக்குவல்னா என்ன வரும் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஹோல் நம்பர்னா எக்ஸ் 0 ஒய் 1ன்னு கொடுத்து பாருங்களேன். எக்ஸ் 0னா -1 ஹோல் பவர் 0 பிளஸ் -1 ஹோல் பவர் 1. இப்பதான் பார்த்தோம் எனிதிங் பவர் 0 வந்து 1 தான். பிளஸ் -1க்கு மேல வந்து ஒற்றைப்படை எண் இருக்கு. ஸோ -1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி பார்த்தாலும் 0 தான் வருது. ஸோ 1 2ன்னு கொடுத்து பாருங்களா, -1 மேல -1 ஹோல் பவர் 1 பிளஸ் -1 ஹோல் பவர் 2. ஸோ -1 பவர் மேல வந்து ஒற்றைப்படை எண் இருக்கு. ஸோ -1 -1 பவர் மேல வந்து இரட்டைப்படை எண் இருக்கு. ஸோ +1 -1 +1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்க ஆன்சர் வந்து 0, சரிங்களா? ஸோ ஏன் 2 டைம் எழுதுறேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ், ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் காண்டி உங்களுக்காண்டி. ஸோ பார்ட் 3 முடிச்சிட்டோம். இதுல ரிமைண்டர் தியரம் டிவிசிபிள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுல முக்கியமா அந்த ஃபார்முலா தான். ஃபார்முலா கீழே வந்து நெகட்டிவ் ரிமைண்டர்னா எப்படி வர்றதுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் பார்ட்ல வேற டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.